விஜய் பார்த்தோன்னே காவேரியால தாங்கிக்க முடியாம பயங்கரமா கதறி அழறாங்க. "என்னால தான் உங்களுக்கு இந்த நிலைமை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன காவேரி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இந்த மாரிலாம் என் காவேரி பேச மாட்டா. என் காவேரி எப்பவுமே தைரியமானவ. சிரி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க வைக்கிறாரு விஜய். காவேரியும் சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து கையோட கை வைக்கிறாங்க. அப்படியே நெத்தியோட நெத்தி வைக்கிறாங்க. விஜய் பார்த்துட்டு, என்னால தாங்கிக்க முடியலங்க நீங்க உள்ள இருக்கிறத" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு காவேரி, நான் சொல்றத கேளு. நீ வந்து இந்த மாரி நிலைமையில வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம பாப்பா நம்மளுக்கு முக்கியம். அதே மாரி நான் வெளிய வரது முக்கியம் தான். நான் இல்லன்னு சொல்லல. நான் வெளிய வருவேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நடக்கும். ஆனா, நம்ம பாப்பாவ நீ பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு" அப்படின்றாரு. அத கேட்டு காவேரி, "ஏங்க அது வந்துங்க, நான் பத்திரமா தாங்க பார்த்துப்பேன்." "இல்ல காவேரி, இப்ப நம்மள பாப்பா தான் முக்கியம். உன் மனசுல எப்பவுமே வந்து பாப்பாவோட நெனப்பு தான் இருக்கணும். நீ எது பண்ணாலும் பாப்பாவ மனசுல வச்சுன்னு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடு காவேரி" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு காவேரி, "அது வந்துங்க, சொல்லு. பண்ணுவியா? பண்ண மாட்டியா?" அப்படின்னோனே, "சரிங்க, நான் ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறேன். நான் பாப்பாவ நல்லபடி பார்த்துப்பேன். பாப்பாவுக்கு ஒரு சின்ன வந்து பிரச்சனை வர்ற வரைக்கும் நான் வச்சுக்க மாட்டேன். நான் டைரக்ட்டா எதையுமே செய்ய மாட்டேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேங்க. ஆனா, நீங்க வெளிய வர்றதுக்கு நான் முயற்சி பண்ண தாங்க செய்வேன்" அப்படின்றாங்க. "எனக்கு தெரியும் காவேரி, நீ கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனா, பாப்பாக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு நீ டைரக்ட்டா இன்வால்வ் ஆகாத அளவுக்கு நீ முயற்சி பண்ணணும். புரியுதா?" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க" அப்படின்றாங்க. "நீ இதெல்லாம் மனசுல போட்டு வச்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா, எனக்கு தெரியும் நான் எப்படி வெளிய வரணும்னு சொல்லிட்டு. நான் பார்த்துப்பேன் காவேரி. நீ கவலைப்படாத. வக்கீல் இப்போ வந்துருவாரு. பேசிடலாம்." "இல்லைங்க, நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன். உங்கள எடுக்க முடியும்னு அவர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. பெயில் கிடையாது கஷ்டம் தாங்க சொல்றாரு. ஏன்னா வந்து கேஸ உங்க பக்கம் பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணியிருக்கான் அந்த பசுபதி" அப்படின்னோனே, "பசுபதிய சும்மாவே விடக்கூடாதுங்க. அவன நான் விடவே மாட்டேங்க. இப்ப தானே சொன்னேன். டென்ஷன் ஆகக்கூடாது. பாப்பா பாதிக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படி பண்ற பாரு காவேரி" அப்படின்னோனே, "சாரிங்க" அப்படின்றாங்க. புரியுதா? எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்க. அந்த நெனப்பு மனசுல இருக்கணும் உனக்கு" அப்படி சொல்லிட்டே இருக்காரு. "சரிங்க. நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாம இருங்க. நான் வந்துருவேன் காவேரி. நீ தான் கவலையா இருக்க. நீ முதல்ல நல்லா இருக்கணும். நீ கவலைப்படாத காவேரின்னு" பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்ப கரெக்ட்டா வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு போயிடுறாங்க. காவேரி வந்து விஜய் வந்து பெரிய மனசு இல்லாம அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. இங்க வந்து காவேரி செம்ம டென்ஷனா இருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து நிவீனும் வந்து குமரனும், "நீ கவலைப்படாத காவேரி. விஜய் எப்படியாவது இருக்கு. நான் ட்ரை பண்றேன். விஜய் வந்து வெளிய வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க." அப்ப நிவின் கிட்ட, "இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேணாம்னு" சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அத கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. "என்ன காவேரி இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு. "ஆமா, ஆமா நிவின். நீங்க தலையிடாதீங்க. மாமா இங்க பாருங்க. நிவின் இதுலேருந்து வந்து ஒதுங்கிக்கிட்டும். அதான் நல்லது. காவேரி நீ என்ன சொன்னாலும் சரி. விஜய் இப்போ வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. அதனால நான் கண்டிப்பா பண்ண தான் செய்வேன்." "இல்ல நிவின், நீங்க இந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கிக்கிறேன். ப்ளீஸ் உங்கள கையெடுத்து கும்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் நிவின். "என்ன இவ இப்படி பேசுறா?" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து குமரன் வந்து, "ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற? நிவின் நம்மளுக்காக தானே எல்லாமே பார்த்து பார்த்து செய்றான். போதும் மாமா. பார்த்து பார்த்து செஞ்சதும் போதும். நிவினால நான் அசிங்கப்பட்டதும் போதும். வேணாம் மாமா. ப்ளீஸ் மாமா" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து, "என்ன காவேரி சொல்ற?" அப்படின்னோன, "மாமா எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டின்னு போறாரு. நிவினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியாம நிவின் யோசிக்கிறாரு. இந்த யமுனாவால ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? யமுனா ஏதாவது சொல்லியிருப்பாளா? ஒண்ணுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து குமரன் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம கங்கா வந்து சொல்றாங்க. அத கேட்டு குமரன் அதிர்ச்சி அடைகிறாரு. "யமுனாவா இப்படி பண்ணா? ச்சே! யமுனா ஏன் இப்படிலாம் பண்ணா? நான் இப்பயே போய் கேட்குறேன்." "வேணாங்க, எதுவும் கேட்க வேணாம். யமுனா காவேரி வெளிய எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு தான் அவ வந்து சந்தோஷமா இருக்கா. காவேரி வெளிய எடுக்க மாட்டாளாம் விஜயா" அப்படி சொல்லிட்டு இருக்கா. ச்சே! யமுனா இப்படிப்பட்ட பொண்ணு நான் நினச்சு கூட பார்க்கல. எதுக்காக இப்படிலாம் பண்றா? வேற என்ன? காவேரிக்கும் நிவினும் நல்லா பழகுறாங்கல்ல. அது யமுனாக்கு பிடிக்கல. அதுதாங்க காரணம். யமுனா ஏன் இப்படிலாம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சரி கங்கா, நீ என்ன வீட்டுக்கு போறியா? யமுனா வீட்ல தான் இருக்கா. தேவையில்லாத பிரச்சனை ஆகுமோன்னு பயமா இருக்குங்க. நான் வீட்டுக்கு போறேன். நீங்க கடைய பார்த்துங்க" அப்படின்னோனே, சரி கங்கா நீ வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நிவின் என்னங்க ஆனாரு?" அப்படின்னோனே, நிவின் என்ன ஆனான்னு தெரியல. நிவின் இந்த விஷயத்த தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டா. அதனால வந்து நிவின் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காரு" அப்படின்னோனே, சரிங்க. காவேரி சொல்றது ஒரு விதத்தில் நல்லது தான். யமுனாவோட கோவத்த குறைக்கணும்னா, இப்ப நிவின் தலையிடாம இருக்கிறது தான் நல்லது விஜய் விஷயத்துல" அப்படின்றாரு. இங்க நிவின் வந்து சரி வராரு. குமரன் கேட்டா, "அண்ணா என்னென்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு காவேரி என்ன எந்த விஷயம் தலையிடக்கூடாதுன்னு சொல்றா. என்னென்ன நடக்குது?" அப்படின்னா, "நான் அவ நல்லது தான்டா சொல்லியிருக்கா. நான் கூட காவேரி ஏன் இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு டென்ஷனா இருந்தேன். அப்புறம் தான் விஷயம் எனக்கு தெரிஞ்சது." "என்ன விஷயம்னே?" "யமுனா தான்டா விஜய மாட்டி விட்டுருக்கா" அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்னென்ன சொல்ற?" "ஆமாடா. அவ தான் போலீஸ்க்குள்ள ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. இந்த விஷயத்த வீட்ல வந்து அவளே அவ வாயால சொல்லியிருக்கா" அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த யமுனாவ அப்படி சொல்லிட்டு செம்ம காண்டாவறாரு.